2.0 Skin and Laser Clinic. 2.0. 2.0. GT Holidays, South India's #1 travel brand. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த அமைச்சரவை பதவி அது விமர்சனத்தை எழுப்புச்சு. ஏன் எங்களுக்கு நம்பள் தூடுறீங்க? நான் பச்சையா பேசுவேன், வெளிப்படையா பேசுவேன். கலைஞர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். ஏன் அந்த லிகஸ் இருந்தா என்ன தப்பு? இப்போ கலைஞர் இருக்கும்போது கலைஞர் மாதிரி எழுத முடியுமா ஸ்டாலினால? கலைஞர் மாதிரி கவிதை பேச முடியுமா? கலைஞர் மாதிரி புத்திசாலித்தனம் பதில் சொல்ல முடியுமா? நீங்க உடனே ஏன் ராஜாவுக்கு தகுதி இல்லையாமீங்க? இருங்க, இந்த குதிரைக்கெல்லாம் பண்ணுவீங்க. ராஜா வந்து ஒடுக்கப்பட்ட சமயத்தை வந்தவர், திராவிடத்தில் வரக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. சின்ன இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? இப்ப இருக்க எங்களுடைய தலைவர் ஸ்டாலினை ஒரு காலகட்டத்தில் கூட எதிர்கட்சிகள் வாரிசுன்னு சொன்னது சின்ன போஸ்ட் இருந்தாலும் அதுல ஒரு போட்டோ, சென்னை தொட்டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் நான் தெளிவா சொல்றேன். இப்ப பார்ட்டி வந்து ஏத்துக்கிட்ட ஒரு தலைவரை மக்கள் ஏத்துக்கணும். அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருவோம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணுங்க. பதவியேற்புல பார்த்தோம்னா போட்டோஸ்ல வந்து மினிஸ்டர்ஸ் சீனியர் வரும். நம்பர் 12 இருக்காரு, 10 நினைக்கிறேன், நாட் ஷூர், 10 12 இருக்காங்க. அதுக்கு மேல இருந்தவங்க பின்னால இருக்காங்க, திருப்பிட்டியா இருக்காங்க, பின்னால போயிட்டாங்க, எல்லாரும் பின்னால போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவருக்கு 12th நம்பர் சீனியாரிட்டி கொடுக்குறீங்க, மற்ற மினிஸ்டர்ஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட். ஸோ இப்போ இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். திமுக பண்ண இப்போ பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் ஆட்சி ரீதியில் பண்ணது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த அமைச்சரவை பதவி அது விமர்சனத்தை எழுப்புச்சு. அவருக்கு எம்எல்ஏக்கான சீட்டு கொடுக்கும்போது விமர்சனம் எழுந்தது, மறுபடியும் அமைச்சருக்கான அல்டிமேட் டெமோக்ரஸி ரெஸ்ட் அப்பான் தி பீப்புள். கலைஞர் ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின். ஏன் அந்த லிகஸ் இருந்தா என்ன தப்பு? லிகசி இருக்குல்ல, பட்டவத்தோட பேசுறேன். ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனை காப்பாற்றுறதுக்கு வெறும் அறிவு மட்டும் போதாது. சிதம்பரத்தினுடைய அறிவை நான் எப்பவும் குறைச்சி மதிப்பிட்டதில்லை. ஆனால் கருப்பையா மூப்பனார் தலைவர் எடுத்துக்கிட்டார். கருப்பையா மூப்பனாருங்கிற தலைவர் நான் குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் அவருக்கு பெரிய அறிவாளுமை உண்டா? நிதி இல்லையா, காமர்ஸ் இல்லையா, எஜுகேஷன் இல்லையா? பட் இஸ் எ லீடர். அப்போது திமுகங்கிற இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு வி நீட் எ லீடர். இப்போ கலைஞர் இருக்கும்போது கலைஞர் மாதிரி எழுத முடியுமா ஸ்டாலினால்? கலைஞர் மாதிரி கவிதை பேச முடியுமா? கலைஞர் மாதிரி புத்திசாலித்தனம் பதில் சொல்ல முடியுமா? இதே நேருக்கு இருந்துச்சு. நேரு இறந்தப்போ இந்திரா காந்தியால் முடியுமா? நேரு எவ்வளோ பெரிய உலக சரித்திரத்தில் இருந்தவர். இந்த அம்மா என்ன சின்ன வயசில் விடோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலையா? இன்னைக்கு சார் நான் சொல்கிறது தான். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பரம்பரையில் எங்களுக்கு வந்து அந்த லிகஸை அறுவடை பண்ணுறதுக்கு, இந்த இயக்கத்தை காப்பாற்றுறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆள் தேவைன்னா அக்செப்டன்ஸ் முக்கியம். நீங்கள் உடனே ஏன் ராஜாவுக்கு தகுதி இல்லையாமீங்க? இருங்க, இந்த குதிரைக்கெல்லாம் பண்ணுவீங்க. ராஜா வந்து ஒடுக்கப்பட்ட சமயத்தை வந்தவர், திராவிடத்தில் வரக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. சார் நீங்கள் வந்து அக்செப்டன்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த அக்செப்டன்ஸ் வந்து பார்ட்டிக்குள்ள உதயநிதிக்கு இருக்குது. நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம், மக்கள் ஓட்டு போட்டு. இப்போ அமைச்சராகிருக்கோம். பார்ட்டி அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்கிறேன், மக்கள் அக்செப்டன்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது அதானே. தமிழ்நாட்டு மக்கள் அக்செப்டன்ஸுக்காக அவர் ஒர்க் பண்ணுறாரு. வெயிட் பண்ணுங்கள், அவருடைய டெலிவரி நல்லாவே இருக்கும். நிச்சயமாக அவர் வந்து மக்களுடைய நன்மதிப்பை பெறுவார். அப்படி பெறலைன்னா உங்களுக்கு கூட நட்டல்ல, மக்கள் தான் எங்களை நிராகரிக்கணும். அதுக்குள்ள நீங்க வைத்தறிஞ்சு போய் கிடக்கூடாது. வெளியில இருந்து பார்க்கும்போது இட் சீம்ஸ் லாஜிக்கல். ஆனா உள்ள கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்க வர கூட வாரிசு அரசியல் சொல்ல மாட்டோம்னு திரு அண்ணா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் வாரிசு அரசியல் சொல்ல முடியாது, அவர் ஹார்டுவே கல்லு முள்ளு வந்திருக்காரு அப்படின்னு. ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோம், ரொம்ப குயிக்கா இன்னைக்கு வந்த உடனே ஒரு பதவி கொடுக்குறீங்க, அவருக்காகவே போர்ட்போலியோ இருந்த போர்ட்போலியோ கொடுக்குறீங்க. இப்ப இருக்க எங்களுடைய தலைவர் ஸ்டாலினை ஒரு காலகட்டத்தில் கூட எதிர்கட்சிகள் வாரிசுன்னு சொன்னது சொல்லுங்க. இன்னைக்கு தேதிக்கு மாறிட்டாங்களா சார்? மாறுதல் மட்டும்தான் உலகத்தில் மாறாதது. உதயநிதியும் மாறுவார்கள். பட் ஆனா அதீத ஒரு முக்கியத்துவம் இல்லையா சார்? சின்ன போஸ்ட் இருந்தாலும் அதுல ஒரு போட்டோ, உதயநிதி அவர்கள் போட்டோ, சென்னை தொட்டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும். நான் தெளிவா சொல்றேன், சில நேரங்களில் வந்து சுயநலத்திற்காக தனிமனித வழிபாட்டுக்கு போறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இயக்கத்தில் கொஞ்சம் அதிதீதமாக கூட செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அது வந்து கலைஞர் இருக்கும்போதே கூட இப்ப இருக்க எங்க தலைவர் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து யாராச்சும் பண்ற தன்னுடைய சுயநலத்துக்காக சில்மிஷம். பட் சுயமரியாதை அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு அக்செப்டன்ஸ் உதயநிதிக்கு இருக்கு. அந்த லார்ஜர் அக்செப்டன்ஸ் இன்னும் மக்கள்கிட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்க. மேண்டேட் பார்ட்டி ஏத்துக்குச்சு, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்ட்டி வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவரை மக்கள் ஏற்றுக்கணும், அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கோம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் அக்செப்டன்ஸ் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரைட் சார், இட் சீம்ஸ் லாஜிக்கல். நான் சொல்றது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு இது சொல்லலாம். இப்படி ஏடிஎம்கே விமர்சனம் என்ன சொன்னீங்க? அவங்க சுயமரியாதை கிடையாது, தனி மனித துதி, அங்க போனா அம்மா அம்மான்னு சொல்றாங்கன்னு. இன்னைக்கு அதே விமர்சனம் இங்க வந்திருக்காரு. எங்க தொட்டாலும் திரு உதயநிதி பேரை சொல்றாங்க. எங்க தொட்டாலும் மேல இருந்து கீழே வரைக்கும் சின்ன பேனரோ வாழ்த்து அட்டியோ எதுல போட்டாலும் அந்த இருங்க, உதயநிதிக்காக நெருப்புல சொல்றோமா?
கணக்கு சொல்ல சார். மொட்டடிக்க சொல்றமா பட் சுயமரியாதை மொட்டடிக்க சொல்றமா இல்ல சார், மனுஷத்திங்க சொல்றமா அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு சார், கிட்ட நான் சொல்றேன், எங்களுக்கு வந்து எங்க இயக்கத்துக்கு எல்லா இன்னும் ஓப்பனாக பட்டவர்கள் தான் பேசுறேன். இந்த சமூகம் சாதியால் பகுக்கப்பட்டிருக்கிற சமூகம். இந்த சாதி அமைப்பு இருக்கிற சமுதாயத்தில் உதயநிதி மாதிரி திராவிட இயக்க சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு மிக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் வரதில் உங்களுக்கு என்ன தப்பு? எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி ஒரு பேஷன் ஹியரிங் ஒன்று சொன்னால் அதை கேட்கக்கூடிய, கிரகித்து அதை செயலாற்றக்கூடிய, நாங்களே எதிர்பார்க்காத ஒரு கிராஸ்பிங் பவர், அதை ரியாக்ட் பண்ணணும். யாரையும் இக்னோர் பண்ணக்கூடாது, சீனியர்ஸை மதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு முதிர்ந்த நாகரிகம்லாம் அவர்கிட்ட என்னால் பார்க்க முடியுது. பட் நீங்க சொல்றீங்க சார். பட் ஆனால் இந்த பதவியேற்புல பார்த்தோம்னா ஃபோட்டோஸில் வந்து சீனியர்ஸ்க்கான இந்த நம்ம மினிஸ்டர்ஸ் சீனியர்ட்டி வரும். அதில் நம்பர் 12 இருக்காரு, 10 நினைக்கிறேன், நாட் ஷுர், 10 and 12 இருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தவங்களாம் பின்னால் இருக்காங்க, திருப்பிட்டியார் இருக்காங்க, பின்னால் போயிட்டாங்க, எல்லாரும் பின்னால் போயிட்டாங்க. ஹீஸ் சிட்டிங் அண்ட் 12 அப்படிங்கப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு 12th நம்பர் சீனியாரிட்டி கொடுக்குறீங்க, மற்ற மினிஸ்டர்ஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட். ஸோ இப்போ இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம இப்போ இது வந்து இது வந்து நீ தப்புன்னு ஃபீல் பண்ணால் அதை மாற்றிட்டு கூட எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு இஷ்யூ. இதெல்லாம் சார் சின்ன இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? இதெல்லாம் சார் சுயமரியாதை என்ன? செருப்போடாம உள்ளவான்னு சொன்னோமா, இல்லை கையேந்து நில்லுன்னு சொன்னோமா? ஆர்டர் இங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. சீனியாரிட்டி இருக்குல்ல சார். சீனியாரிட்டிங்கிறது அதுக்கு ஒன்றும் பெரிய சட்டம்லாம் கிடையாது. இப்படி தான் ஆர்டர் போடலாம் சட்டம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நானும் தயாநிதி இருக்கும்போது கூட நான் சீனியாரிட்டி பார்த்ததில்லை. எனிபடி இண்டிவிஜுவல் பார்க்கறது வேற, ஒரு ஆர்கனைசேஷனா ஒரு செட்டப்பா அரசு பார்க்கறது. நான் சொல்றேன் ஆர்கனைசேஷன் சொல்றேன். எங்களுக்குள்ள என்ன சீனியாரிட்டியா? எங்களுக்குள்ள அம்புல் தூடுறீங்க சார். நீங்க சார் இப்போ நீங்க இருக்கீங்க வேற, அது வேற நமக்குள்ள. சார் இதெல்லாம் எங்கவாவது திமுகவில் ஒரு முணுமுணுப்பு வந்திருக்கா? திமுக இல்ல சார். ஏன் உங்களுக்கு தேவையில்லாத முணுமுணுப்புன்னு கேட்கறேன். வெளில இருந்து வாக்குமூலம் வரும்ல சார். என்ன சீம்ஸ் லாஜிக்கல் மாதிரி மோட்டிவேட் எங்களுக்கே மோட்டிவ் இருக்கா? உங்களை முன்னாடி டென்யூர்ல 2G வச்சு உங்களுக்கு கார்னர் பண்ணாங்க, ஆட்சிக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தாங்க. அடுத்து ஹிந்துயிசம் தப்பா பேசுனீங்கன்னு ஒரு கார்னர் பண்ணாங்க. இது ஒரு நெருக்கடியை கொடுக்கா. ஆனா இன்னொரு புறம் நீங்க வந்து பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு சில உதவிகள் செய்யறதோ, இல்ல அப்புறம் சபரிமலை இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க உதவி பண்றதோ, நெருக்கடியின் பேர்ல இப்படியானது வருதா? அல்லது வந்து உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க மக்கள் நீங்க பொதுவான ஆள் அப்படிங்கிற பார்வையில ஓகே. பட் ஆனா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் அதில் அதிருப்தி இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உதவி பண்றீங்க, இந்த பக்கம் இப்படி யார் பேர் அதிருப்தி இருக்கு? இந்துக்கள் பேர் இல்லையா? இந்துக்கள் பேர் இல்ல, அதுல இருக்க சித்தாந்தம் மேல, அந்த சித்தாந்தத்து மேல எப்பவுமே இருக்கு எங்களுக்கு. இந்து பிலாசபி ஆஃப் இந்துசம் அம்பேத்கர் சொன்னாரு. இந்து மதம் வந்து இவ்வளோ மனிதனை சிறுமைப்படுத்துகிறது பெரியார் சொன்னார். இன ஒளி இஸ்லாமிய மன்னன் வந்து கூட எக்ஸ்ட்ரீமுக்கு போனார். உங்க தத்துவத்தால் தான் எனக்கு பிரச்சனை தவிர இந்து பேர்ல எனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்குறேன், இப்போ நீங்க பண்ணாரி அம்மன் ஏங்க காரமடையில், அந்த காரமடை என்ன கோயில் அது? அந்த கோயிலில் பெருமாள் கோயிலில் 2 தீட்சிதர், ரெண்டு சாமியார், நான் பேரே சொல்கிறேன், ஃபோட்டோவே எடுத்திருக்காங்க. அந்த குடும்பம் வந்து இப்போ அனைத்து சாதியும் அர்ச்சனை ஆக்கணுங்கிறது எங்களுடைய திட்டம். ஒரு 6-7 குழுக்களில் ஒரு 2-3 வேறு ஜாதிக்காரங்களும் நாங்கள் போட்டோம். ஒருத்தருக்கு வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முழு குடும்பம் வந்து மன்னிக்கணும், எனக்கு உடன்பாடு இல்லை, காலில் விழுவுறாங்க. போடாதீங்க, எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன், வெளியே தள்ளுறாங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஜீவாதாரம் தான். சேகர் பாபா கூப்பிட்டு, சேகர் பாபு நான் கொள்கைக்கு எதிராக பேச நினைக்காத, அந்த குடும்பத்தை பார்த்தா பேத்தட்டிக், இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். அவங்க வீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க, வேறு அரசு வேலைக்கு போயிட்டா, வேறு வேலைக்கு போய்ட்டு அப்போ நம்ம எடுத்துக்கலாம், கண்டினியூ பண்ணுங்க, ஆர்டர் போட்டு கொடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, நன்றி தெரிவித்து நோட்டீஸ் எடுத்துருக்காங்க, பண்ணாரி அம்மன் கொடுத்துருக்கேன். இப்போ நேற்று வந்து அனைத்து இந்து சமுதாய சங்கம்னு இங்கே மேட்டுப்பாளையத்தில் ஒரு பெரிய சங்கம் வச்சு அங்கே கிரிமிட்டோரியம், படித்துறை, ஈமக்காரியங்கள் பண்ணுறது அங்கே தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்கு படித்துறை கட்டணும், 30 லட்சம் கேட்டாங்க, 10 லட்சம் கேட்டாங்க, என் ஃபண்டில் கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு ரோடு சரியா இல்லை, பாடியை தூக்கிட்டு வண்டி வரதுக்குலாம் ரொம்ப நெருடலாக இருக்குன்னாங்க, அதுக்கு 40 லட்சம் கொடுத்துருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து இந்து மக்கள் சங்கம், அது கிரிமிட்டோரியம். நான் அங்கே தான் போனேன், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், எனக்கு விபூதி வச்சு விட்டாங்க, மாலை. சார் இதெல்லாம் பரஸ்பரமாக இப்போ பெரியாருக்கே விபூதி கொடுத்து வாங்கி வச்சுக்காரு. அது கிருபானந்தர் இருந்தாரு. எனக்கு ஒன்றும் புரியல, இந்துக்களுக்கு திமுக எதிரி, இந்துக்களுக்கு ராஜ் எப்படி இருக்க முடியும்? நானே இந்து தானே. உங்களை கார்னர் பண்ணாங்களா சார்? கார்னர் பண்ணுறது நானே இந்து தானே. நான் என்ன சொல்கிறேன், இந்த இந்துக்களுக்கு கல்வி அறிவு, அதாவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிற 90% மக்களுக்கு, ரைட் ஃப்ரம் ரெட்டியார்னு ஆரம்பிக்கிறேன். ரெட்டியார், அது நாயுடு, அப்புறம் ஏன் புள்ளமார், அதுக்கு பிறகு கவுண்டர், அப்புறம் முக்குளத்தூர், அப்புறம் நாடார், அப்புறம் செட்டியார், அப்புறம் உடையார், எல்லா ஜனங்களும் படிச்சாங்களான்னு கேட்குறேன். இந்து தானே. படிக்க விட்டீங்களா? படிப்பே இல்லை, உத்தியோகத்துக்கு போனாங்களா? அதுக்கும் கீழே பறையர், பல்லர், அருந்ததியர், அவங்களுக்கு தொடைய வேணானீங்களா? அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தீங்களா? சார் 90% மக்களாக இருக்க இந்து மக்களை படிக்காதன்னு 2000 வருஷம் சொன்னது நீ, இந்த இந்துக்கள்லாம் படிக்கணும்னு சொன்னது நாங்கள். ஆனால் இந்து இசத்தில் இருக்க சில கொள்கைகள் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். எப்படி நான் இந்துக்கு எதிராம? 90% இந்து தானே. இப்போ திமுக ஓட்டு போட்டால் இந்து தானே.
அப்போது நீங்கள் வந்து இந்துக்களையும் இந்துத்துவாவையும் நீங்கள் ரெண்டாக போட்டு குழப்பி ஓட்டு வாங்க பார்க்குறீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், அதனால தான் கடைசியாக சொன்னேன். நாங்களும் இந்து தான். இந்தியாவில் 2 இந்துக்கள் இருக்கும். ஒன்று சனாதனத்தை ஒப்புக்கொண்டிருக்கிற, பிராமணியத்தை ஒப்புக்கொண்டிருக்கிற மேலே இருக்கிற இந்துக்கள். 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு, நாகரிகம் மறுக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக, ரெட்டியாராக, நாயுடாக, செட்டியாராக, கல்லராக, மறவராக, நாடாராக, உடையாராக, முத்திரையராக, அதுக்கு கீழே பறையராக, பல்லராக, அருந்தையராக இருக்கிற எல்லா மக்களையும் சாதியால் பிளவுபடுத்தி கல்வி கொடுக்காம பார்த்துக்கிட்டீங்களே. அதனால தான் அம்பேத்கர் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே ஒரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி தான் மட்டும் படிச்சுக்கிட்டு மற்றவங்களை படிக்காதன்னு சொன்ன சமுதாயம் இருக்குன்னா மதத்தின் பேரால் பண்ணது இந்த சமுதாயம் தான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கே சொல்லியிருக்கேன். நோ இன்டெலெக்சுவல் கிளாஸ் இன் தி வேர்ல்டு ஹஸ் ப்ராஸ்டிடியூட்டட்ஸ் இன்டெலிஜென்ஸ். விபச்சாரம்னார், அது ஒரு விபச்சாரம் பண்ணி கல்வி வச்சுட்டுனார். இந்து மதத்தின் பெயரால் தங்களை அறிவாளியாக ஆக்கி கொண்டு மற்ற சமூகத்தை தற்குறிகளாகவும் படிப்பறிவு இல்லாதவர்களாகவும் ஏழ்மையிலும் வைத்திருக்கிற ஒரு சமூகத்திற்கு ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தது இந்த பிராமணியம் தான். இப்படி சொல்லும்போது பெரியார் அம்பேத்கர் இன்னொரு இடத்துல அழகாக சொன்னார், இப்படி சொல்கிறதுனால ஏதோ ஒரு சமுதாயத்தில் எதுக்குன்னு அர்த்தம் இல்லை. பிராமணியம் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அண்ணா ஒத்துக்கிட்ட ஆரியமாயில் படிச்சு எழுதும்போது ஆரியம் எல்லா இடத்துலையும் தம்பி, எல்லா அக்ரஹாரத்தில் தம்பி, அக்ரஹாரத்தில் மட்டுமல்ல ஆரியம், அது முதலையாட்டி இருக்குது, செட்டியாட்டி இருக்குது, நாடாட்டி இருக்குது, ஏன் ஆதிதிராவிடருக்குள்ளேயே இருக்குது. ஒரு பறையரோ பல்லரோ கீழே வச்சாக்க அங்கே ஆரியம் வந்துருச்சு. அதனால தான் அம்பேத்கர் அழகாக சொன்னார், பை பிராமினிசம் ஐ டூ நாட் மீன் எ பர்டிகுலர் கம்யூனிட்டி விச் ஹஸ் எ ப்ரிவிலேஜ். எதெல்லாம் சமத்துவத்திற்கு சகோதரத்துவத்துக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் பிராமணியம். ஸோ அதில் தத்துவார்த்த ரீதியாக தெளிவாக இருக்கிறோம். அதனால் இந்துக்களுக்கு நாங்கள் தான் தலைவர். ஆனால் எந்த இந்துன்னா சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாத சாமானிய உழைக்கின்ற ஜாதியால் பிளவுபடுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பிற்படுத்தப்பட்டு கிடக்கிற 90% இந்துக்களுக்கு பெரியார் தலைவர், அண்ணா தலைவர், கலைஞர் தலைவர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர். நான் தெளிவாக சொல்கிறேன். 2 விஷயம் சார். எனக்கு ஒன்று வந்து சமீபத்தில் பேசுக்கு அவ்வளோ விமர்சனம் வந்து அது வந்து உங்களை ஏதாவது வகையில் கட்சி ரீதியாகவோ ஏதோ ஒன்றோ உங்களை முடக்கிச்சா இல்லை ப்ரெஷர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சா? ஏன்னா அப்படியான செய்தி வந்துச்சு, இது பேசுறதுனால அவர் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் எங்கள் முதலமைச்சர் என்னை கூப்பிட்டு அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அதுதான் தப்பெல்லாம் மிஸ் சார். எங்கள் ஊரில் சாமி கும்பிடுக்கிற இந்துக்கெல்லாம் கேவலமாக பேசுவேன். நாங்கள் இந்துக்களுக்கு பேசுகிறேன் சார். எங்கள் கிராமத்துக்கு நான் இன்னும் என்னுடைய மறைந்த துணைவியார் வியாழக்கிழமை விரதம், திங்கக்கிழமை கணவனுக்காக விரதம், என்வி சாப்பிட மாட்டாங்க, வியாழக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, சனிக்கிழமை பெருமாளுக்காக சாப்பிட மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நான் தான் கிண்டல் பண்ணுவேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை யாராவது பிறந்தாங்களான்னு பாரு சாமியில், அதையும் முடிச்சிருக்காவே. நான் என் மனைவியவே நான் பர்மிட் பண்ணேனே. எங்கள் வீட்லேயே அந்த மாதிரி பூஜை வச்சுருந்தாங்களே, இப்போ பூட்டி கிடக்கு. நானும் நம்புறதில்ல, எங்கள் டாக்டர் நம்புறதில்ல. இப்போவும் எங்கள் அண்ணன் தம்பி யாராச்சும் அக்கா தம்பி தான் திறந்து பூஜை பண்ணுறாங்க. பெரியாரே ரூட்டில் பூட்டி வச்சுருந்தார், திருப்பி போனால் திறந்துடுவார். பட் ஆனால் உங்கள் தொகுதியில் நீங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்த சீன்ஸ் பார்த்தோம். மேட்டுப்பாளையத்தில் ஒரு RSS பேரை சொல்ல விரும்பல, RSSகாரருக்கு ஏற்கனவே வந்து போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க, கையில் துப்பாக்கி வச்சிருக்காரு, அவர் கன்மேன் இருக்காங்க. அவர் போய் கடையெல்லாம் மூடுங்கிறார். யாரை பார்த்து மூடுங்கிறாரு? இஸ்லாமிய கடையெல்லாம் பார்த்து மூடுங்கிறார். இஸ்லாமியர் என்ன நினைக்கிறாங்க? வந்திருக்கிற RSS தலைவர், இந்து முன்னணி தலைவர், நம்ம மூடலன்னா வம்பு வரும், 2 சமூகத்துக்கும் கலவரம் வரும், வேண்டாம் வம்புன்னு மூடிடுறாங்க. ஸோ மக்கள் நடக்கலையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மூடிடுறாங்க. இதான் நடந்தது. அதே மாதிரி ஊட்டியில் 2 ரவுடி பையனுங்க, RSS இந்து முன்னணி, அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்கனவே கொடுத்துருக்கு பிஜேபி கவர்மெண்ட், இன்னுமே இருக்கு, செக் பண்ணுங்க. இப்போ இவங்க போய் கடையை மூடுனா எதுக்கு வம்புன்னு மூடுறாங்க? அடுத்த நாள் நான் வர்றேன், திமுகவை தாண்டி 10,000 பேர் 20,000 பேர் வராங்களே ஏர்போர்ட்டுக்கு, வர்ற வழியெல்லாம் ஜனங்க கவிஞ்சதை கையை பிடிச்சி கொடுக்குனாங்களே. ஏன் இப்போ நீங்கள் காலையிலேருந்து என்னோட தான் இருக்கீங்க, நாளைக்கு என்னென்ன வரீங்கல்ல பாருங்களேன் சார். சும்மா பிம்பத்தை கட்டமைக்கிறதுல பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் வாய் திறந்தா போய் நடத்த போய் எல்லாமே போய், அது வந்து கீழே இருக்க சாதாரண உறுப்பினரில் ஸ்டார்ட் பண்ணி அமித்ஷா வரைக்கும் அதே நிலைமை தான். இப்போ காமன் மேன் புரிஞ்சுக்கிறாங்க நினைக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக கண்டஸ்ட் பண்ண போது எம்பிக்கள் இறக்க போகிறாங்க. லாஸ்ட் டைம் ஒரு கிட்டத்தட்ட ஸ்வீப்னே சொல்லலாம், 38 MP வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி ஸ்டேட்டில் நீங்கள் தான் இருக்கீங்க, எம்பிஸில் கிட்டத்தட்ட நீ ஃபுல்லாக நீங்கள் தான். இன்னொரு பக்கம் உள்ளாட்சியிலையும் பெரும்பாடங்கள் திமுக தான் எடுத்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கான ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படி ஒரு எலெக்ஷனை ஃபைட் பண்ணும்போது இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த ஆன்டி இன்கம்பன்சியை விட மத்திய அரசாங்கத்தினுடைய மதவாத அரசியலுக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆன்டி மோடி வேவ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆன்டி மோடி, ஆன்டி RSS, ஆன்டி இந்துத்துவா வேவ் இருக்குது. மக்களுக்கு இது பிடிக்கல. 2014 பார்த்தோம், 19 பார்த்தோம், இன்னமும் அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் திருத்திட்டீங்க? 2019 நீங்கள் காட்டின வெறுப்பை எப்படி திருத்திட்டீங்கன்னு கேட்குறேன். 2014, 19 காட்டின பிஜேபி மேலே வெறுப்பு எந்த விதத்தில் குறைச்சிருக்காங்க? ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்கள். அவங்க தமிழ் பேசுகிறாங்க, அப்புறம் நிதி கொடுத்துருக்காங்க, GST பண்ணியிருக்காங்க. என்ன இப்போ வந்து பெருசாக அந்த மாதிரிலாம் இது இல்லை. மோடி வரும் வரவேற்பு இருக்குது.
ஜெய்சங்கர் அவர் கொடுத்துருக்காங்க, நிர்மலா சீதாராமன் இது கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் அப்போ எல்லாம் பிஜேபி பிரகாரம் நம்ம சுமூத்தாக இருக்கு. அப்புறம் ஏன் அட்டா வந்து தமிழ்நாடு தனியாக இருக்குனார்? கலாச்சாரம் வைஸ் நீலகிரின்னு சொன்னார். தனியாக இருக்குல்ல, ஏதோ ஒரு இதில் தனியாக இருக்குல்ல, கலாச்சாரத்திலையோ மொழியிலையோ தனியாக இருக்குல்ல. சார் எங்களுக்கு ஸ்கீமை விட ஜிஎஸ்டியை விட மொழி முக்கியம், மொழி முக்கியம். நீங்கள் ஒரு தமிழங்கிற மாதிரி தெரியும். இது வந்து இயற்கையாக தமிழ் கலாச்சாரத்தில் கை வச்சா சாப்பாட்டுக்கு தூக்கி போட்டுருவோம். நீங்கள் ஜிஎஸ்டி கொடுத்தா ஏற்றுக்கோமா? நீங்கள் தமிழ் இல்லைனாக்கா? அப்போ கலாச்சார மோதல், கலாச்சார வெறுப்பு, கலாச்சார ஒவ்வாமை இருக்குல்ல, இது ஒன்று போதாது எங்களுக்கு. அவரே ஒத்துக்கிறாரு, நான் சொல்லலையே சார், நான் தனித்தமிழ்நாடு கேட்க வச்சேன்னு பேசினேன் தலைவர் வச்சுக்கிட்டு, உடனே அந்த பிரிவினவாதி நீங்கள். அவர் எங்களை பிரிச்சுட்டே போயிட்டாரு. இந்தியா ஃபுல்லாக ஒன்றா இருக்குது, தமிழ்நாடு தனியாக இருக்குது. தனியா இருக்குன்னு சொன்னாரு. தனி நாடா நீங்க கேக்குறீங்க, தனிநாடு வேணும்னு அவர் சொல்லல. தனியா இருக்குன்னு ஒத்துக்கிட்டல, அதை தான் நான் சொன்னேன். எப்போ இது பிரிவினை கொண்டுட்டு போய்டும், எங்களை தனியாக வைக்காத, எங்களை எல்லாம் பாருன்னு சொல்கிறோம். ஸோ நட்டா ஹிம்செல்ஃப் அட்மிட்டட் தட் தமிழ்நாடு இஸ் செப்பரேட் என்டிட்டி. அப்போ மொழியால் கலாச்சாரத்தால் நாங்கள் தனித்து நிற்கிறோம், உங்களோட ஒட்டில் இல்லை, எங்களை ஒட்ட வைக்க முடியல உன்னால. யூ டிட் ஏ மிஸ்டேக்ல, யூ ஆர் டூயிங் மிஸ்டேக். அந்த எட்ஜ் இருக்க வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் எது முன்னாடி நிற்கும்? அதான் நிற்கும். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நிறைய விஷயம் பேசுங்க, ரொம்ப நன்றி சார். 2.0 Skin and Laser Clinic. 2.0 GT Holidays, South India's #1 travel brand.